ஹாப்பியா ஜாலியாக பாடி முடிச்சிட்டீங்க. ஓகே, we're going to start with சரண் சார். சூப்பர்ரா. நன்றி சார். செம்மையாக இருந்துச்சு. செம்ம ஃபுல் எனர்ஜி, பக்காவாக செம்ம பிரைட்டாக பாடினேன். செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் அந்த ஷவுட்டிங் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இந்த லெவல் இருக்கணும். இந்த லெவல் வந்து இந்த மாதிரி சாங்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பிரைட்டாக இருக்கணும். அது ரொம்ப ஷவுட்டிங்காக இருக்கக்கூடாது, ஆகாத மாதிரி கொஞ்சம் நீ கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். பட் பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். வெரி வெல் டன். Can I do a special mention for the orchestra? ஐயோ சான்ஸே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், பயங்கரமாக இருந்தது, வேற லெவல். தேங்க்யூ சாய்ந்துமா. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. தேங்க்யூடா. டெஃபினெட்லி. எனக்கு ரொம்ப பிடிச்சதுடா. தேங்க்யூ சார். சூப்பராக பாடினானே. உன் வாய்ஸ் வந்து ஒரு தனி வாய்ஸ். அது சாக்ஸஃபோன் கேட்குற மாதிரி இருக்குது. சடனாக ஒரு ஷெனாய் கேட்குற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உன்னோட வாய்ஸ். வாட் அ சாங். அண்ட் அவர் பாலு சார் இம்மார்டலைஸ் பண்ணின பாட்டு அண்ட் ராஜா சாரோட அந்த காம்போசிஷன். பாட்டுங்கிறது வந்து பழைய பாட்டு இதெல்லாம் கிடையாது, என்ன ஒரு மாடர்ன் காம்போசிஷன். அண்ட் திஸ் பாய் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ பண்ணது. தேங்க்யூ சார். ஒன் மோர் வெரி வெரி ஸ்பெஷல் பர்சன். எஸ்பிபி சாருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர், ஒரு ஃபினாமினலான ஒரு சவுண்ட் இன்ஜினியர். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as we welcome our dearest ஆஷிக் அவர்கள். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே இருக்கிறது. அண்ட் உங்கள் பேரை சொன்ன உடனே சரண் சாரோட முகத்தில் அப்படி ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய், ஒரு ஸ்மைல் இருந்தது. முதல்ல எஸ்பிபி சார் உங்களுக்கு இருக்கும் அந்த அழகான உறவு, அதை பற்றி பேசும்போது முதல்ல சந்திச்சிருப்பீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் வந்து செசல்ஸ்னு ஒரு ஐலாண்டில் ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஆர்கெஸ்ட்ராவுக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்காக பிஹெச் அப்துல் ஹமீத் அவங்களுடைய ஏற்பாட்டில் நான் போயிருந்தாங்க. அப்போது அங்கே வந்து எஸ்பிபி சார் அவங்க பாடுறாங்க. அப்போ எனக்கு பரிச்சயம் கிடையாது, தெரியாது. ஸோ அங்கே ஜானகி அம்மாவும் பாடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஜானகி அம்மாவுக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த்தில் பாடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அங்கே போய் அப்புறம் அவங்களுக்கு கொடுத்த பாட்டு எல்லாமே வரிசை 1 by 1 எல்லாம் பாடினாங்க. ஆச்சரியம் அது. அப்போ ஜானகி அம்மா சொல்கிறாங்க, அவங்க இந்த நேரத்தில் நான் பாட முடியாமல் இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு இந்த சவுண்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால என்னால் பாட முடிஞ்சது. அப்படின்னும் போது தான் அந்த பையனுக்கு ரொம்ப நன்றி. அவன் அப்போது எனக்கு யாரும் தெரியாது. ஸோ அடுத்த நாள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி அந்த அரேஞ்ச் பண்ணவங்களுக்காக ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க ஒரு கோயிலில். அங்கே தான் நான் போய் திருப்பி சவுண்ட் பண்ணும்போது தான் எஸ்பிபி அப்பா அங்கே இருக்கிறாங்க. இவர் தான் பண்ணாருன்னு சொல்லி அப்துல் ஹமீத் சார் சொல்லும் போது தான் என்ன அவங்க பார்க்குறாங்க. தோளில் கை போட்டுட்டு அந்த கடற்கரையில் கேஷுவலாக என்னை கூப்பிட்டு போனாங்க. சரி என் கூட வேலைக்கு கூப்பிட்டா வருவீங்களா அப்படின்னு அங்கனுக்குள்ளே காலில் விழுந்துட்டேன் கீழே. கூப்பிட்டு கேட்குறதே பெரிய விஷயம், என்னை தோளில் போட்டு அப்ரிஷியேட் பண்ணுறதே மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு. எங்கள் அப்பாவுக்கு அங்கீகாரம் கொடுத்தது கங்கைமரன் அப்பா அவங்க, இளையராஜா அவங்களுடைய ஷோஸ் ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் வந்து எஸ்பிபி அப்பா தான் எனக்கு கொடுத்தது. எஸ், அண்ட் சரண் சார், ஒன் டைட் ஹக் ஃபார் our dearest ஆஷிக் சார் in gratitude for our thank you. வாங்க ப்ளீஸ்.